ஹலோ கைஸ், நீங்கள் எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் உடம்பு எப்போவுமே சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குதா? படித்தது எல்லாம் மறந்து போகுதா? அப்போ உங்கள் மூளை ரொம்பவே சோர்வாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்படி உங்கள் மூளை சோர்வாக இருக்கிறதுனால உங்களால் எதையும் சரியாக செய்ய முடியாது. இதுக்கு நம்ம மூளையை சுறுசுறுப்பாக ஆக்கிக்கிட்டாலே நம்ம ஈஸியாக பிரிஸ்க் ஆயிடுவோம். ஒரு மனுஷன் பிரிஸ்காக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இல்லாட்டி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே பார்த்தாலுமே ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே கேட்குறோம். இப்போ இந்த மூளையை எப்படி சிம்பிளான 7 எக்ஸசைஸ் மூலமாக பிரிஸ்க் ஆக்குறது, அப்புறம் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருது, ஃபோக்கஸா நம்ம லைஃபை வாழ்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த 7 எக்ஸசைஸில் முதல் எக்ஸசைஸ் என்னன்னா ரீபூட் யுவர் பிரெயின். இது என்னன்னா நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி தான். இது கம்மியாகும் போது டயர்டா ஃபீல் பண்றது, ரொம்பவே சோர்வா உணருது அப்படிங்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம உடம்புல ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கணும்னா இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணணும். இந்த வீடியோல பாக்குற மாதிரி உங்களோட லெஃப்ட் சைட் தம் ஃபிங்கரை ரைட் சைட் தம் ஃபிங்கர்னால அழுத்துங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்றப்போ உங்க மூளைக்கு ஒரு வித சிக்னல் நரம்பு மூலமா கிடைக்கும். அதனால நீங்க ரொம்பவே ஒரு ஆக்டிவான பர்சனா மாறுவீங்க. அப்புறம் ரெண்டாவதா, இந்த வீடியோல பாக்குற மாதிரி தம் ஃபிங்கரோட நகத்துக்கு 2 சைட்லயும் அதே மாதிரி 30 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட் வரைக்கும் அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது நீங்க ரொம்பவே பிரிஸ்கா திங்க் பண்ணி ஒரு கிளாரிட்டியோட இருப்பீங்க. இது பண்றது மூலமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளையில மெக்கானோ ரிசிப்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதோட வேலை என்னன்னா நியூரான்ஸை மூளையோட மத்த பகுதிக்கு கடத்தும். அதாவது நியூரான்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஒரு பாதை மாதிரி செயல்படும். இப்படி இந்த மெக்கானோ ரிசெப்டர்ஸ் நல்ல வேலை செய்யறதன் மூலமா நியூரான்ஸ் டிராவல் ஆக ஆரம்பிக்குது. இதனால நம்ம மூளைக்கு எப்பவுமே ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இந்த வேலை சரியா நடக்கிறது மூலமா இன்னுமே பிரிஸ்காவும் ஆக்டிவாகவும் இருப்போம். ஸோ நீங்கள் இன்னுமே பிரிஸ்காக இருக்க உங்கள் வேலையை இன்னுமே ஆக்டிவாக செய்ய நினச்சிங்கன்னா இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வரிசையில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னன்னா 478 பிரீத்திங் மெத்தட். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரொம்ப ஃபேமஸான ரிசர்ச்சர் தான் டாக்டர் ஆண்ட்ரூ வெயில். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிரெயினை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு நம்ம இந்தியாவோட பழைய யோகாசனமான பிராணாயாமம், அதாங்க இந்த மூச்சு பயிற்சியை செய்யணும்னு சொல்கிறாரு. இந்த யோகாசனத்தை செய்கிறது மூலமாக நம்ம பிரெயினுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த யோகாவுக்கு 478 பிரீத்திங் மெத்தட்னு நேம் வச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரெயின் எக்ஸசைஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல நம்ம தரையில் சம்மணங்கால் போட்டு உட்கார மாதிரி உட்காந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நுனிநாக்கு மேல் பல்ல படுற மாதிரி வச்சு மூச்சு விட ஆரம்பிக்கணும். அப்போ உங்க மனசுக்குள்ளேயே 1ல இருந்து 4 வரைக்கும் எண்ணுங்க. அதுக்கப்புறம் மூச்சு விடாம 4ல இருந்து 7 வரைக்கும் எண்ணி மூச்சு மெதுவா வெளியே விடுங்க. டாக்டர் ஆண்ட்ரூ என்ன சொல்றாருன்னா, இந்த எக்ஸசைஸ் மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு நல்ல ரிலாக்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம மனசையும் பிரெயினையும் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஒரு வேலையில கான்சென்ட்ரேட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை இன்னும் தெளிவா சொல்ல டாக்டர் ஆண்ட்ரூ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு. குரூப் ஏ அண்ட் குரூப் பி அப்படின்னு டயர்டா இருக்கக்கூடிய பர்சன்ஸை 2 டீமா பிரிக்கிறாரு. குரூப் ஏல இருக்கக்கூடிய பர்சன்ஸை 478 அப்படிங்கக்கூடிய இந்த பிரீத்திங் எக்ஸசைஸை பண்ண சொல்றாரு. குரூப் பியை ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள ஒரு சின்ன பசில்ஸை சால்வ் பண்ண சொல்றாங்க. குரூப் ஏ ரொம்பவே ஆக்டிவா அந்த பசில்ஸை சால்வ் பண்றாங்க. ஆனா குரூப் பி ரொம்பவே தடுமாறுறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெஸ்ட் மட்டும் பிரெயினுக்கு ஆக்டிவ்னஸை கொடுக்காது, எக்ஸசைஸ் தான் பிரெயினை இன்னுமே ஆக்டிவா ஆக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளான எக்ஸசைஸை மறக்காம ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கும் உங்க பிரெயினுக்கும் ஆக்டிவான ஒரு ஃபீலை கொடுக்கும். அண்ட் இந்த வரிசையில் நம்ம மூணாவதா பார்க்க போகிறது ட்ராட்டக்கா. நம்மள பல பேர் இப்பெல்லாம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள்னால ரொம்பவே கஷ்டப்படுறோம். அதை குறைக்க பல வழிகளை தேடுறோம். ஆனால் அதுக்கு வழி தான் கிடைக்கிறதே இல்லை. அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் தான் ரொம்பவே அதிகமாகுது. இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்களோட கான்சென்ட்ரேஷனையும் அண்ட் ஃபோக்கஸோட லெவலையும் அண்ட் மென்டல் கிளாரிட்டியை அதிகரிக்கும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முட்டிக்கால் போட்டு உங்கள் கால் மேலே உட்காந்து ஒரு நிமிஷம் எதிரில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு அதை நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உத்து பார்க்கணும். அது ஒரு வேளை பொருளாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆர் எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். மனசில் எதுவுமே நினைக்காம அதை பார்த்துட்டே இருக்கணும். மெஜாரிட்டியாக பீப்புள்ஸ் இந்த எக்ஸசைஸை பண்றப்போ தன்னோட எதிரில் ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதையே கூட நீங்க ட்ரை பண்ணலாம். முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட போக போக இது உங்களால ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இது மூலமா உங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை எல்லாத்தையுமே குறைச்சிடலாம். இது உங்க வேலையை நல்லா ஃபோக்கஸா பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு ரிசர்ச் மூலமா என்ன நிரூபிச்சிருக்காங்கன்னா, ஒரு 29
149 பேர் இந்த பிரெயின் எக்ஸசைஸை தினமும் பண்ண சொல்லி இருக்காங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க டிப்ரெஷன்ல இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நீங்க எந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ்ல இருந்தாலும் இந்த ஈஸி எக்ஸசைஸ் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிரும், உங்க மனநிலையை மாத்தும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கஷ்டமான ப்ராப்ளத்தையும் கூட ஈஸியா சால்வ் பண்ண வச்சிரும். சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. சோ இந்த வரிசையில நம்ம நாலாவதா பார்க்க போற எக்ஸசைஸ் என்னன்னா மேஜிக் ஃபிங்கர். இப்போ நம்ம பார்க்க போற இந்த எக்ஸசைஸ் என்னன்னா ஹேண்ட் எக்ஸசைஸ் அப்படினே சொல்லலாம். பொதுவாவே மறந்து போறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் தான். ஆனா இப்பெல்லாம் வயசான பிறகு வர்றதை விட இந்த பிரச்சனை சின்ன வயசுலயே எல்லாருக்குமே வந்துருது. உங்க மூளையோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதை எப்படி பண்ணணும்னா உங்க விரல் மூலமா தான். உங்க ஆள்காட்டி விரலும் உங்க கட்டை விரலும் இந்த போட்டோல பாக்குற மாதிரி சூப்பர்னு காட்டுற மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு அழுத்தணும். அதுக்கப்புறம் உங்க மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் அழுத்தணும். அப்புறம் உங்க ரிங் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கரோட சேர்த்து அழுத்தணும். இப்படியே ஒரு ஃபிங்கரையும் சேஞ்ச் பண்ணி 3 நிமிஷம் பண்ணணும். அடுத்ததா உங்க தம் ஃபிங்கர் நீங்க அழுத்தும் போது உங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர் நேரா இருக்கணும். இந்த போட்டோல இருக்கிற மாதிரி உங்க ரிங் ஃபிங்கர் உங்க மிடில் ஃபிங்கர் கூட சேர்த்து பண்ணணும். இது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 20 தடவை பண்ணணும். இது பண்றது மூலமா மறதி கம்மி பண்ண முடியும். உங்க மெமரி பவரை இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அதனால நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்டை தரும். அண்ட் இந்த வரிசையில நம்ம 5ஆவதா பார்க்க போறது டிரா a map of your town from memory. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமானது தான் சொல்லணும். அது என்னன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட ஏரியா, ஸ்ட்ரீட் அப்படி இல்லைன்னா சிட்டியை மேப்பா உங்க மெமரி மூலமா போட போறீங்க. ஆமா கைஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். நீங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணிருப்பீங்களா? அதுல எப்படி ஒவ்வொரு ரூட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வழி சொல்லுமோ அதே மாதிரி ஒரு மேப்பை நீங்க ரெடி பண்ணணும். அங்க நீங்க நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு உங்க மெமரி பவரை பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கையும் வரைங்க. இது மூலமா உங்களுக்கு மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அட்டென்ஷன் எபிலிட்டி, அதாவது எதையும் கவனிக்கக்கூடிய திறன் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையிலும் காமா இருப்பீங்க. எந்த விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதனால இந்த எக்ஸசைஸை கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல பண்ணுங்க. சொல்ல போனா இது நம்ம சின்ன வயசுல விளையாடி கூட இருப்போம். இப்போ அதை உங்க மூளையோட அமைதிக்காக, மெமரிக்காக ட்ரை பண்ணுங்க. இந்த வரிசையில நம்ம 6ஆவதா பார்க்க போறது வால்நட்ஸ் எக்ஸசைஸ். இப்போல்லாம் தினமும் நம்ம லைஃப்ல டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இல்லாமலே இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் அப்படி. இந்த டிப்ரெஷனை கம்மி பண்ணதான் இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ண போறோம். இந்த எக்ஸசைஸ் செய்ய உங்களுக்கு 4 வால்நட் தேவை. அப்படின்னா அதை சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய வால்நட்டை எடுத்து உங்க லெஃப்ட் சைடு உள்ளங்கையில வச்சு அது மேல உங்க ரைட் சைடு உள்ளங்கைய வச்சு கொஞ்சமா பிரஸ் போட்டு ரோல் பண்ணுங்க. அதாவது இந்த வீடியோல பாக்குற மாதிரி நீங்க சமைச்சிருந்தீங்கன்னா தெரியும், சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி தான் இது இருக்கும். இந்த ரோலிங் மோஷன் எக்ஸசைஸ்னால உங்க நர்வஸ், டென்ஷன் இது எல்லாமே குறையும். அடுத்தது உங்க 2 கையிலையும் 2 வால்நட்டை வச்சு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்னு 1 நிமிஷத்துக்கு சுத்துறது மூலமா உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். ரொம்ப ரிலாக்ஸா உணர்வீங்க. இது மட்டும் இல்லாம உங்க பிரெயின் ஏஜ் ஆகிறது குறையும். உங்க அறிவுத்திறனை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது உங்களுடைய பிரெயினை இன்னும் ஆக்டிவா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா இந்த வால்நட் எக்ஸசைஸை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஹேண்ட் ஸ்வாப். இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா நம்மளோட ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்க இடது கை விரல் நல்லா மடக்கி வலது கை விரல்களை நல்லா விரிச்சு மிடில் ஃபிங்கர் இடது கையோட சென்டர்ல படுற மாதிரி வைக்கணும். அதாவது இந்த போட்டோல பாக்குற மாதிரி இப்படி மாத்தி 1 நிமிஷத்துக்கு பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணும்போது சரியா பண்ண முடியாம டென்ஷன் ஆகும், கோபம் கூட வரும். பிராக்டிஸ் பண்றது மூலமா இதை நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. இது மூலமா உங்களோட ஃபோக்கஸ் திறன் இன்னுமே அதிகமாகும். இன்னுமே நீங்க அட்டென்டிவா இருப்பீங்க. எதையுமே கூலா ஹேண்டில் பண்ணி காமன் சட்டிலா இருப்பீங்க. இது ஒரு நல்ல விளையாட்டு விளையாடுற எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. இதில் இருக்கக்கூடிய 7 எக்ஸசைஸை சிம்பிளாக பண்ணுறது மூலமா உங்கள் பிரெயின் இன்னுமே ஃபோக்கஸ் அண்ட் ஸ்ட்ராங்காக மாற்ற முடியும். இனிமே மெமரி பவர் குறையுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸ்ட்ரெஸ்னாலையும் டிப்ரெஷனாலையும் அவதிப்படவும் வேண்டாம். இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் இருந்த இடத்துல பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கையில் மன அமைதி மற்றும் மூளையோட ஆக்டிவ் ஸ்டேட் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். யாருக்காகவும் எதுக்காகவும் அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்ல இன்னும் மேல போக இது மாதிரி சின்ன விஷயங்கள் ரொம்பவே முக்கியம். உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான விஷயங்கள் கூட உங்க மூளையோட ஆக்டிவிட்டிஸை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க பிரெயின் பவரை பூஸ்ட் பண்ணுங்க. இது எல்லாம் பண்றது மூலமா டிப்ரெஷன்ல இருந்து உங்களால கண்டிப்பா வர முடியும். உங்க பிரெயினை பூஸ்ட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.